கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் கண்கண்ட தெய்வங்கள் என்ற தலைப்பிலே நேரலையிலே கவிதைக்களம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு கவிஞர்களே, நேயர்களே, அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் தமிழருவி வானொலியினுடைய செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். கண்கண்ட தெய்வங்கள் எனும் தலைப்பில் எழுதிய என் விருத்தப்பாவினை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கண்கண்ட தெய்வங்கள் சுமையென்று எண்ணாமல் என்றும் நன்கு சுகமாக சுமப்பதிலே சுகமே கொள்வாள். இமை காக்கும் கண்ணாக காத்து நிற்பால், இதயத்தின் ஒளியைத்தாம் இதமாய் கேட்பாள். குழந்தையின் இதயத்தின் ஒளியைத்தாம் இதமாய் கேட்பாள். கருவறையை காக்கின்ற தெய்வமாக காசினிலே இருப்பவளே அன்னையம்மா. கருவறையை காக்கின்ற தெய்வமாக காசினிலே இருப்பவளே அன்னையம்மா. பெருந்தெய்வம் பல உண்டு என்றாலும் பாரில் அம்மாவே கண்கண்ட அன்பு தெய்வம். உள்ளத்தில் சுமப்பதையே தெரியா வண்ணம் உலவுகின்ற உருவமாக இருப்பார் பாரில். அல்ல அல்ல குறையாத அளவில்லாத அன்பான பாசத்தை அகத்தில் வைப்பார். தகவாக தக்கபடி வளர்ப்பதற்கு தகுந்தபடி உரியதைத்தாம் தகவாய் செய்வார். அகமெல்லாம் தாங்குகின்ற அரவணைப்பாய் அப்பாவே கண்கண்ட தெய்வம் என்போம். அகமெல்லாம் தாங்குகின்ற அரவணைப்பாய் அப்பாவே கண்கண்ட தெய்வம் என்போம். உள்ள இருளை உள்ளவாறு போக்கித்தாமே உயர்த்திடவே உயர் தீபம் ஏற்றி வைப்பார். இல்லை இவர்க்கு இணை இல்லை என்பார். பாரில் ஏனி தோணி இவர் பாணி என்றும் சொல்வார். வறண்டுள்ள நிலத்திலுமே வறட்சிக்கான வாகாக தன் சேவை பணியை செய்வார். இரண்டாவது பெற்றோர் என்று சொல்லும் ஆசிரியர் கண்கண்ட தெய்வம் என்போம். அன்பாலே பண்பாலே அரவணைப்பாய் நிற்பாள். அகையிருளை அகற்றுகின்ற தெய்வமாய் இருப்பாள். இன்னல்கள் வரும் முன்னே மந்திரியாய் சொல்வாள். இல்லத்தின் அரசியான இதயத்தின் ராணி. எங்கிருந்தோ வந்தவளாய் எண்ணாமல் ஒன்றி இருப்போரை தம் உறவாய் எண்ணிடுவாள் என்றும். மங்களமாய் தேவையறிந்து நற்சேவை செய்வாள். மனைவி இவள் தாங்குகின்ற கண்கண்ட தெய்வம். உள்ளவரை உருபொருளும் வேண்டுந்தாமே, உருபொருளே வாழ்க்கைக்கு போதுந்தாமோ. உள்ளவரை உருபொருளும் வேண்டுந்தாமே, உருபொருளே வாழ்க்கைக்கு போதுந்தாமோ. உள்ளவரை பிறர்க்கென்றும் உதவுகின்ற உதவிக்கரமாய் இருப்போரும் பாரில் காசேதாம் குறியாக கொண்டிராமல் கருத்தோடு மருத்துவ சேவைதாம் கொண்டோரும் மாசேதான் இல்லாமல் பொது நலத்தில் மகத்துவமாய் மனிதமாக உள்ளோரும் நல் வாசமாக அவனியிலே என்றும் தாமே வாழ்கின்ற கண்கண்ட தெய்வம் என்போம். மாசேதான் இல்லாமல் பொது நலத்தில் மகத்துவமாய் மனிதமாக உள்ளோரும் நல் வாசமாக அவனியிலே என்றும் தாமே வாழ்கின்ற கண்கண்ட தெய்வம் என்போம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், ஜலநாதன் ஐயாவுடைய கவிதைக்கு விமர்சனங்கள் தேவையில்லை என்றாலும் தன்னுடைய கருவறையில் தாங்கி உயிர் தந்த தாயையும் இந்த வாழ்க்கையிலே உயர வைத்த தந்தையையும் கல்வி அறிவூட்டிய குருவையும் மற்றும் தன் வாழ்க்கையிலே தான் உயர மனைவியாக இருந்து மந்திரம் சொல்லி குடும்பமாக ஒன்றாக உயர வைத்த மனைவியையும் தன் கவிதையிலே குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் இந்த உலகை நோயிலிருந்து காக்கும் மருத்துவரையும் தன்னுடைய தெய்வங்கள் என்று குறிப்பிட்டு இந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜல்நாதன் ஐயா. சிறப்பையா, மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. கண்கண்ட தெய்வங்கள்.